காலைவேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நமக்கு எது இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய நாமம் என்ற ஒரு பெரிய காரியம் நமக்கு இருக்கிறது. அது நமக்கு பலத்த துருகமாயிருக்கிறது. இந்த கர்த்தருடைய நாமம் பாருங்க, அந்த நாமம் அது மேலான நாமம். பிரியமானவர்களே, இதிலே பார்க்கும்போது சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், மேன்மையான காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள், மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு கர்த்தருடைய நாமம் மாத்திரம் போதும். நாங்க கர்த்தருடைய நாமத்தை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமம் நமக்கு மேன்மை பாராட்டுதலுக்குரியதா இருக்கிறதா, பலத்த துருகமா இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, அந்த நாமத்துக்குரிய மகிமை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பலியானார் என்று பலியானார். நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அவர் பலியானதை இந்த பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல சொல்ல, தம்மை தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாருங்க, அவர் கீழ்ப்படிந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே தாழ்த்தினார். அவ்வாறு தாழ்த்தினதினாலே தேவன் என்ன பண்ணினா, அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி வானோர் பூதலத்தோ பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு அவருக்கு மேலான நாமத்தை எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினா. பெரிய நாமம், அது மேலான நாமம். அந்த மேலான நாமம் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற வல்லதாயிருக்கிறது, வியாதிகளை மாற்ற வல்லதாயிருக்கிறது, கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாயிருந்தாலும் எதையும் மாற்ற அது வல்லமையுள்ள நாமம். ஏனென்றால் அது மேலான நாமம். அவருக்கு அந்த மேலான நாமம் கொடுக்கப்பட்டது. நாம் அவருடைய சமூகத்துல அப்பா என்று சொல்லி அவரை கூப்பிடும் போது, அவரை அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் போது, இயேசுவே என்று கூப்பிடும் போது அந்த நாமத்திலே நமக்கு விடுதலை கிடைக்கும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அதை ஒருபோதும் நாம மறந்து விடவே கூடாது. பிரியமானவர்களே, அந்த நாமத்துக்குள்ளாய் அந்த நாமம் நமக்கு பலத்த துருகமா இந்த காலை வேளையில இருக்கணும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் 18வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்ல, கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவ்வாறு அவர் எனக்கு இருக்கிறபடியால அந்த துருகமாய், கேடகமாய், அடிக்கலமாய், தாபரமாய் இருக்கிறபடியால நான் அவருடைய சமூகத்துல ஓடி சென்று சுகமாய் இளைப்பாறுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே அவர் கண்மலையாயிருக்கிறாரா, கோட்டையாயிருக்கிறாரா? நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் ஓடி போய் இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலமாய் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரா, கோட்டையா இருக்கிறாரா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடிக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த அனுகூலமான துணையின் இடத்துல நம்ம ஓடி செல்லும் போது அந்த அந்த அனுகூலமான துணையானவர் நமக்கு விடுதலையை தர அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே அவர் நமக்கு எந்த சூழ்நிலைமையிலும் அடைக்கலமாயிருக்கணும். அந்த கர்த்தருடைய நாமம் நமக்கு துருகமாயிருக்கணும், அடைக்கலமாயிருக்கணும், கோட்டையாயிருக்கணும். பிரியமானவர்களை, சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர்ல ஓடி போய் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் நம்ம காணப்படணும். பிரியமானவர்களே, அவருடைய நாமம் நமக்கு இளைப்பாறுதலையும் தர அது வல்லதா இருக்கிறது. ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்திலே அந்த நாமத்தின் மேல யார் யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ அவர்களை அவர் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கையுள்ளவர்களா அவரையே நம்பி அவரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளை அவர் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்கிறவர்.
அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டுமே, ஆனால் கர்த்தருடைய நாமத்தின் மேல நம்முடைய முழு நம்பிக்கையை நம்ம வைக்கணும் பிரியமானவர். அவரையே நம்பணும். அவருடைய நாமத்தை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவருடைய நாமத்தை நம்பி அவர் மேல இளைப்பாறுதலை அவர் சொல்ற, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. அவரிடத்துல ஓடி போய் நம்ம சுகமாய் தங்க பண்ணக்கூடிய இளைப்பாறுதல், வல்லமை, கிருபை அந்த நாமத்துக்கு உண்டு பிரியமானவர்கள். ஆகவே எந்த சூழ்நிலைமையில நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அந்த நாமத்தின் மேல நம்முடைய முழு நம்பிக்கையும் பலப்படுத்த வேண்டும். பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல தாவீது கோலியாத்தை மேற்கொண்ட காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த பெலிஸ்தேனாவன் கோலியாத் பாருங்க, அவன் பயங்கர தாவீதோடு ரொம்ப பெரிய மனிதனா இருந்தா. தாவீதை கம்பேர் பண்ணும்போது தாவீது சின்ன ஒரு மகனாய் வாலிப பையனாய் இருந்தார். ஆனா அந்த பெலிஸ்தனை பார்த்து தாவீது பயப்படவே இல்லை பிரியமானவர்களே. ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயத்துக்குள்ளால அந்த கர்த்தருடைய நாமம் இருந்தது. அந்த கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் அடைக்கலமாய் இருந்தபடியினாலே அவனுக்கு பாருங்க எந்த பயமும் இல்லை அவனிடத்துல. அந்த கோலியாத்தை பார்த்து எந்த பயமோ எதுவுமே இல்லை. அவன் பெலிஸ்தனை பார்த்து சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய். ஒருவேளை நீ பிசிக்கலா இதெல்லாம் வச்சிருக்கலாம், ஆனா என்னுடைய ஆவிக்குரிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் பட்டயமா இருக்கிறார், எனக்கு ஈட்டியா இருக்கிறார், எனக்கு கேடகமா இருக்கிறார். நீ அவரை ஒருவேளை நிந்திக்கலாம். அந்த நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனுடைய சேனைகளினுடைய கர்த்தரின் நாமத்திலே நான் வருகிறேன். அந்த கர்த்தரின் நாமம் பலத்த துருகமாயிருக்கிறது, எனக்கு அடைக்கலமாயிருக்கிறது, எனக்கு கேடகமாயிருக்கிறது, எனக்கு ஈட்டியாயிருக்கிறது, எனக்கு பட்டயமாயிருக்கிறது. அந்த நாமத்தோடு நான் உன்னிடத்துல வருகிறேன். என் ஆண்டவர் என் ஆண்டவர் உன்னை என்னுடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். பாருங்க, கர்த்தர் இன்றைய தினம் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு அதை இரையாக கொடுக்க போகிறேன் என்று விசுவாச வார்த்தைகளை சொன்னான். காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள் வரும்போது நமக்கு முன்பதாக பெரிய போராட்டம், கொலியாத்தை போன்ற பெரிதான போராட்டம் இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்படணும் அப்படின்னா அந்த கர்த்தருடைய நாம நமக்கு பலத்த துருகமா இருக்கணும். அது நமக்கு அடைக்கலமாய் கோட்டையா இருக்கும்போது இந்த உலகத்திலே எந்த மனிதனும் எந்த சத்ருவும் நம்மை எதிர்க்க முடியாது பிரியமானவர்கள். எல்லாவற்றையும் அது மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் நம்முடைய ஆண்டவர் தருவார் பிரியமான, நிச்சயமாய் தருவார். இந்த வார்த்தையை இந்த நாளிலே அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். நம்ம எல்லாம்